மேக்கப் போட்டு ஃபுல் டே வெளியே சுற்றி எனக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சு தான். ஆனால் என் பேஸ் மேக்கப் கொஞ்சம் கூட கலையில. ஒரு நல்ல ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்பை ட்ராக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்கின் ப்ரெப்னு வரும்போது ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் வந்து நம்மளோட ஸ்கின் டைப்பை வந்து தெரிஞ்சுக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு மேட்டான சன்ஸ்கிரீன் நான் போடுறேன், ஜெல் டைப் சன்ஸ்கிரீன் போடுறேன் அப்படின்னாலும் நம்மளோட ஃபேஸோட ஃபார்முலா கூட அது வந்து ஒத்து போகாது. ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி ஆயில் இல்லை அப்படிங்கும்போது ஆயில் இல்லாத ஒரு ப்ராடக்ட்ல போடும்போது கூட கொஞ்சம் ட்ரை ஆக்கி ஸ்வெட் ஆகும். அதே மாதிரி தான் ஆயிலி ஸ்கின்னுக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது நான் ஹெவி மேக்கப் போட போகிறேன், நல்லா ஹெவியாக மாய்ஸ்சரைசர் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட ஃபேஸில் ஆல்ரெடி ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த திக் மாய்ஸ்சரைசர்லேயே வந்து ஆயில் இருக்கும். ஸோ ஆயில் சேர்ந்து நம்ம மேக்கப் வந்து செப்பரேட் பண்ணி விட்டுரும், ரொம்ப ஸ்வெட் ஆக்கி விட்டுரும். சரி ஓகே, எனக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, அப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தப்பு. அதுவுமே நிறைய ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணும், நிறைய ஸ்வெட் ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு வரும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக ஆயிலி ஸ்கின், எனக்கு இந்த ஸ்னெயில் மியூசின் வந்து என்னோட ஸ்கின் ப்ரெப் பண்ணிக்க பிடிக்கும். இல்லை அப்படின்னா சிம்பிள் அல்ட்ரா லிக்விட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா என் ஸ்கின்னுக்கு தேவையான அளவு கரெக்டான ஒரு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். ரொம்ப ஆயிலி ஆக்காது, ரொம்ப ஸ்வெட்டியும் ஆக்காது. ஸோ இது வந்து ஒரு டே டைம் நான் வந்து சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிக்கிறேன். சன்ஸ்கிரீன் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆயிலி ஸ்கின், அதனால ஒரு மேட்டான சன்ஸ்கிரீன் வந்து போய்க்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் ஆகும் நம்மளோட ஸ்கின் ப்ரெப்ல. ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன் தான் இதுவுமே வந்து ஃபர்தரா ஸ்வெட் ஆனாலும் என் மேக்கப் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கும் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின், ஈவன் நார்மல் ஸ்கின்னா இருந்தா கூட நம்ம ஹியூமிடிக்கு டக்குன்னு வேர்க்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன் நான் வந்து இவங்க 3 பேரும் கான்சென்ட்ரேட் பண்றேன், ட்ரை ஸ்கின்லாம் நான் வந்து சொல்லலை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்பேரிட்டிவ்லி வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்க்கு தான் அதிகமாக ஸ்வெட் ஆகும். அதனால தான் நான் வந்து சொல்றேன். ரைட் ஃபார்முலா வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம மேக்கப் போடும்போது நம்ம மேக்கப் செப்பரேட் ஆகாது, ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் பிடிச்சி வச்சுக்கும், அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஆயிலும் ப்ரொடியூஸ் பண்ணாது. இந்த 3 ஃபேக்டர் தான் வந்து ஸ்வெட் ஆன உடனே மேக்கப் வந்து மூஞ்சில இருந்து தூக்கிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து கரெக்டான அளவு ஸ்கின் ப்ரெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு வந்து டிஸ்கலரேஷன் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுவுமே நான் வந்து தின் லேயரா வந்து போட்டுக்கிறேன். ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு வரும்போது தின் லேயர் தான் நமக்கு ஹெல்ப்பே பண்ண போகுது. ஏன்னா இப்பவே எனக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் அதிகமாக ப்ராடக்ட் ஏற்றும் போது அது டக்குன்னு பிரிஞ்சிடும். ஸோ மேக்கப் தனியா அங்கங்க வந்து என் ஸ்கின் டோன் தனியா தெரியும். இது வந்து அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஆரஞ்சு கலர் அப்படின்றதுனால வந்து ஸ்கின்ல வந்து ரொம்பவே எவிடென்ட்டா தெரியறதுக்கான சான்ஸும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு டிஸ்கலரேஷன் இருக்கிறதுனால நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்து இதை கண்டிப்பா யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து ஆல் டே அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி. இல்லை அப்படின்னா லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கும், லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், லாங் வியர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து பர்டிகுலரா ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்க்கு தான் வந்து வச்சிருக்கவே செய்வாங்க. ஒரு டியூவி ஃபவுண்டேஷனை விட கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நான் எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா அவுட்டர் பெரிமீட்டர். பேசிக்காவே இந்த இடம் வந்து நமக்கு லைட்டரா தான் இருக்கும். இதை வந்து எலவேட் பண்ற மாதிரி அவுட்டர் பெரிமீட்டர்ல வந்து கரெக்டான ஷேட் ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம மெல்ட் பண்ணும்போது எல்லாமே ஒன்னா பிளெண்ட் ஆகி சீம்லெஸ் ஆன ஒரு லைட் லேயர் நம்ம கொடுக்கும் போது நமக்கு அவ்வளவு ப்ராடக்ட்டும் தேவைப்படாது. அண்ட் அதே மாதிரி மூஞ்சி வந்து ரொம்ப கேக்கப் ஆகி இருக்கிற மாதிரி இருக்காது, நிறைய மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது. கீழே இருந்து பில்ட் பண்ணி அப்படியே மேலே எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜாயின் பண்றேன். ஸோ என்னோட நோஸ் ஏரியாலலாம் கூட நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றேன். ஆனா இந்த இடத்துல வந்து ரொம்ப லைட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அதிகமா ஹெவியா ஃபவுண்டேஷன் போட என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்க ஸ்கின் வந்து சஃபகேட் ஆக ஆரம்பிக்கும். ஏதோ என்ன வந்து போட்டு அடைச்சிட்டாங்க, நான் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆயில் கிளாண்ட்ஸ் அண்ட் ஸ்வெட் கிளாண்ட்ஸ்லாம் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வந்துட்டே இருக்கும். அப்படி வரும்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கின் டோன் ஒரு கலர்ல இருக்கும், நம்ம போட போற ஃபவுண்டேஷன் வந்து ஒரு கலர்ல இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியா தெரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஹோல்ல இருந்தும் ஒவ்வொரு ஸ்வெட் வரும்போது அந்த இடத்துல வந்து தனியா அந்த ஃபவுண்டேஷன் தனியா பிரிஞ்சு வந்துடுது. அப்படின்றதுனால நம்மளோட ஸ்கின் டோன் வந்து அங்கே தெரிஞ்சு நமக்கு வந்து ரொம்ப ஓட்டையா தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப். ஸோ இப்போ வந்து என்னோட ஃபேஸ் வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் இதுக்கடுத்து நான் வந்து மேக்கப் போட போறேன், ஃபர்தரா போட போறேன் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் வெட்னஸ் இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் வந்து இந்த ரெனேயோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சுட்டு என்னோட ஃபேஸ்க்கு வந்து தேவையான அளவு ஹைட்ரேஷன் வந்து மறுபடியும் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்ச நேரம் காயட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போட்டு பிளெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்கப் வந்து தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே செட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் மேக்கப் வந்து ஃபர்தராக ஹைட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் மேக்கப்னு வரும்போது நமக்கு ஃபவுண்டேஷன் கன்சீலர் வந்து பிரைமரி இல்லையா. ஃபவுண்டேஷனுக்கு வந்து எந்த மாதிரி ஃபார்முலா போகணும்னு சொல்லியாச்சு. கன்சீலர் அப்படின்னு வரும்போது நீங்கள் எந்த கன்சீலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கணும். ஹெவி கவரேஜ், ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரி வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே திக்காக இருக்கும் தெரியுமா கன்சீலர்ஸ். அந்த மாதிரி கன்சீலர்
போகவே கூடாது, அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து சென்டர் ஆஃப் த ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது சஃபகேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, சேம் திங் தான் வந்து கன்சீலர்லயும் வந்து நடக்கும். பட் அதுக்குன்னு வந்து நான் கன்சீலர் போட வேண்டாமா, அப்ப நான் வந்து கன்சீலர் அவாய்ட் பண்ணிடவா அப்படின்னு கேட்டா யூ கேன் அவாய்ட். பட் ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு வரும்போது கன்சீலர் வந்து என்ன கேட்டா நான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 3 மணி நேரத்துல வந்து நகர ஆரம்பிக்குது, இல்ல 3 மணி நேரம் கழிச்சு செட் ஆகி காணாம போக ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது கன்சீலர் தான் வந்து நமக்கு கை கொடுக்கும். ஏன்னா கன்சீலர் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபவுண்டேஷனை விட கொஞ்சம் திக் ஃபார்முலா அண்ட் அது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சதுனால கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிடுச்சு. நவ் இஸ் an important major part loose powder. Powder can make and break your makeup and trust me, சும்மா நம்ம ஏதோ ஒரு பவுடர் போட்டு நான் செட் பண்றேன் அப்படின்னா மேக்கப் நிற்காது. அது ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்லலாம் வந்து நிற்கவே நிற்காது. எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனிதிங் தட் சேஸ் மேட்டிஃபைங் பவுடர்னு சொல்லணும், செட்டிங் பவுடர்னு சொல்லணும். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், காம்பேக்ட் பவுடர், ஃபினிஷிங் பவுடர் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா மேக்கப் நிற்காது. செட்டிங் பவுடரையும் தாண்டி மேஜரான இன்கிரீடியன்ட் ஃபார் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் இன் லூஸ் பவுடர் என்ன அப்படின்னா கார்ன்ஸ்டார்ச் இருக்கிற மாதிரி ஒரு லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்றது வந்து தி பெஸ்ட் ஐடியா. கார்ன்ஃபிளவர் அண்ட் ரைஸ் ஃபிளவர் அதுதான் வந்து இந்த பவுடர்லயும் இருக்கு. இது வந்து லிட்டரலா கார்ன்ஃபிளவர் மாதிரி தான் இருக்கும். நம்ம கார்ன்ஃபிளவர் ரெகுலரா சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே கார்ன்ஃபிளவர் மாதிரி தான் இருக்கும். மேக்கப் வந்து நகரவே நகராது, அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்றேன்னா அப்பெல்லாம் வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் இன்கிரீடியன்ட்டே செக் பண்ணும்போது இதுல வந்து கார்ன்ஸ்டார்ச் இருந்தது வந்து தெரிஞ்சது. இதோட ஃபீலுமே அப்படிதான் இருக்கும். இந்த டைப் ஆஃப் லூஸ் பவுடர் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து மேட்டிஃபையா வச்சுக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா இது வந்து உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப ட்ரை ஆக்கி இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த கார்ன்ஸ்டார்ச் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாருமே நான் சொன்ன மாதிரி செட்டிங் பவுடரோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டா நல்லது. இந்த லூஸ் பவுடர் வந்து ஃபேஸை மேட்டிஃபை ஆக்குறதை தவிர்த்து ஃபுல் ஃபேஸையும் வந்து பிளர் அவுட் பண்ற எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இது வந்து ஸ்வெட் ஆனாலும் ஆகியிருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டை வந்து நமக்கே வந்து கொடுக்கும். நமக்கு வந்து ஃபீலே ஆகாது ஸ்வெட் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே நம்ம சாய்ஸ் தான். ஆஸ் ஐ செட் ஃபவுண்டேஷன் கன்சிலருக்கு அப்புறம் இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. எந்த மாதிரி பேஸ் வந்து நீங்க போறீங்க, ஹெவி ப்ளஷ் வேணுமா கம்மியா வேணுமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்டெப் பண்ணல அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பண்ண மேக்கப்பே வந்து வேஸ்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னா இதுதான். மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு கிடைக்கும், டியூவி செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு கிடைக்கும், ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் அப்படின்னு கிடைக்கும், மேக்கப் ஃபிக்சர் அப்படின்னு கிடைக்கும். பட் இதுல வந்து என்னதான் அவங்க சொல்லியிருந்தாலும் செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்ற வேர்டு இருக்கா அதுல அப்படின்றதான் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். பட் செட்டிங் ஸ்ப்ரே தான் மேக்கப் வந்து செட் பண்ணும் அதே பிளேஸ்ல இருக்கிற மாதிரி. மேக்கப் ஃபிக்சர் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி ஒரே லேயர் ஆக்குறது. ஸோ நீங்க வந்து மேக்கப் ஃபிக்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னா யூ ஆர் நாட் ஹெல்பிங் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு கோ வித் செட்டிங் ஸ்ப்ரே. செட்டிங் அப்படின்ற வேர்டு வந்து கண்டிப்பா அதுல வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் யா தட்ஸ் இட், அவ்வளவுதான். நீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க வெயில போய்க்கலாம், எங்கனாலும் போய்க்கலாம். ஸ்வெட் ஆகும் பட் மேக்கப் ரிமூவ் ஆகாது. அண்ட் அதை தான் நான் வந்து உங்களுக்கு லைவாவும் நான் டெமோ காட்ட போறேன். ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்லிட்டு வேர் டெஸ்ட் பண்ணலாம். நான் ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியே கிளம்பி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஈவினிங் இப்படி தான் என்னோடய பேஸ் இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. பட் மேக்கப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 இடத்துலையும் ஸ்வெட் ஆகியிருக்கு, நல்லாவே ஸ்வெட் ஆகியிருக்கு. அண்ட் கொஞ்சம் மேக்கப்பும் வந்து மூவ் ஆகியிருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஏரியாலையும் இந்த இடத்துல வந்து மேக்கப் மூவ் ஆகியிருக்கு. பட் அதை கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னோட மொத்த பேஸுமே வந்து இன்டாக்டாக இருக்குது. ஐ திங்க் ஐ நேல் திஸ் டெக்னிக் அண்ட் ஐம் கோயிங் டு மேக் இட் லைவ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐம் கோயிங் டு எண்ட் திஸ் வீடியோ as well. I hope you get some point out of it and do let me know in the comment section what kind of videos I should make and you guys ready to watch. And I am Raisin. You can subscribe to my channel. Bye.